ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஒரே குழப்பமாக இருக்குங்க. எம்என் வந்து 7:30க்கு டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பிகா ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் வந்து அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். அந்த தருணத்தில் மற்றும் ஒரு குழப்பத்தை வந்து உண்டாயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பூங்காற்று திரும்ப வந்து எப்பயுமே போல் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 10 o'clock வந்து லான்ச் பண்ணுறாங்க April 28 அன்னைக்கு. ஸோ 10 o'clock போயிட்டுருக்க சிந்து பைரவி வந்து 7:30க்கு மாற்றுறாங்க. அதாவது ஆஹா கல்யாணம் போயிட்டுருக்கு அந்த டைம் ஸ்லாட்டில் வந்து மாற்றுறாங்க. 7:30க்கு போயிட்டு இருந்த ஆஹா கல்யாணம் நீனான் காதல் சீல் வந்து எண்ட் ஆகுது இல்லையா, அந்த பிளேஸ்க்கு வந்து வருது. 6 மணிக்கு வந்து ஆஹா கல்யாணம், 7:30க்கு வந்து சிந்து பைரவி, 10 o'clock வந்து பூங்காற்று திரும்ப. இப்படி தான் வந்து ஃபஸ்ட் அந்த ஷெட்யூல் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம விஜய் டெலிவிஷனுமே அதுக்கப்புறம் தான் அந்த 7:30 ஸ்லாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மகாநதிக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ அந்த ஷேர் பண்ணியிருந்தாங்களே ஒரு போஸ்ட்டு, அதை வந்து சிந்து பைரவி சீரியல் ஹீரோயின் பவித்ரா இருக்காங்களே, அதை ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ மகாநதி 7:30னா அப்படி எப்படி சிந்து பைரவி 7:30க்கு போடுவாங்க, இதில் எந்த கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க, இதில் அவங்க தெரியாமல் 7:30ங்கிறது மேபி முன்னாடி 7:30ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை உண்மையிலே அது 7:30 தான் நம்மளை விஜய் டிவி அட்மின் வந்து குழப்புறாங்களா? கண்டிப்பாக அப்போலாம் இருந்தால் வீக்கா ஃபேன்ஸ் மனசு உடஞ்சிடுங்க. ஸோ நீங்கள் 6:30 நாங்கள் அப்படியே போயிருந்திருப்போம். நடுவில் 7:30 எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசையை காமிச்சு மோசம் பண்ணிடாதீங்க. சம்மந்தமே நம்ம யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம், நடக்கலையே, அதை வந்து விட்டுருப்போம். நான் இப்போ 7:30க்கு மூவ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எங்கள் மனசுலேயுமே ஹாப்பியான ஒரு விஷயத்தை வந்து பதிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் ப்ராங்க் பண்ணோம் சும்மா சொன்னோன்னு சொன்னால் எவ்வளோ காண்டாயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணிடவே கூடாது. ஸோ என்னென்னே புரியலங்க. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு டைம் சேஞ்ச் எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. அஃபிஷியலாக நம்ம சேனல் சைட்லேருந்து அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம ஹீரோயினே ஷேர் பண்ணியிருக்காங்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்குமே அப்டேட் போயிருக்கும் இல்லையா, இந்த டைமில் வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சடனாக 7:30 மகாநதியை சேஞ்ச் பண்ணாங்களா, ஏன்னா நமக்கு எதுவுமே புரியவே இல்லை. ஒரே குழப்பமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆஹா கல்யாணம் அண்ட் சிந்து பைரவி ரெண்டுமே ஒரே ப்ரொடக்ஷன் டீம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டெலிஃபேக்ட்ரி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து 6:30க்கு கண்டினியூஸாக போகிற மாதிரி கொண்டு போயிட்டு 7:30க்கு நம்ம மகாநதியை கொண்டு போகிறாங்களா, இல்லை 7:30க்கு சிந்து பைரவி 6 o'clock வந்து ஆஹா கல்யாணம் மூவ் பண்ணுறாங்களா. ஆனால் கன்ஃபார்ம் ஆஹா கல்யாணம் 6 o'clockங்க. இங்கே 6:30 7:30 தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் விஜய் டிவி அட்மினே வந்து ஷேர் பண்ணும்போது நமக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இன்னும் புரியல. வழக்கம் போல் எங்கேயும் குழப்பத்திலே முடிச்சிருக்காங்க. எக்ஸாக்டாக அஃபிஷியலாக அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.